ஏடபிள்யூஎஸ்ல லாம்டா அப்படின்னு ஒரு சர்வீஸ். ஸோ நம்ம அந்த லாம்டா பற்றி தான் இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய சர்வீஸ் பார்த்துருக்கோம். EC2, S3, IAM, R53, லோட் பேலன்சர் அப்படின்ட்டு ஏகப்பட்ட சர்வீஸ் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இது என்னது லாம்டா ஒரு புது சர்வீஸாக இருக்குது. ஏன்னா நம்மளோட க்ளவுடில் பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வீஸ்க்கும் ஒரு மீனிங் இருக்குது. நான் சும்மா சொல்லும் போதே நீங்கள் சொல்லிக்கலாம். S3னா ஸ்டோரேஜ்னு சொல்லலாம். கரெக்டாக. IAM அப்படின்னு சொல்லும்போது நம்ம யூசர் கிரியேட் பண்ண முடியும், பாலிசி கிரியேட் பண்ண முடியும், பெர்மிஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியும், ரோல்ஸ் கிரியேட் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் IAM வச்சு. அதே போல R53 அது எதுக்காக? R53ன்றது ஒரு நம்ம சர்வருக்கு வந்து ஒரு டிஎன்எஸ் கொடுக்கறதுக்காக நம்ம R53 நம்ம வந்து கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டா? அதே மாதிரி லாம்டா அப்படின்ற ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் ஏபிள் டு டூ த கம்ப்யூட்டிங் பண்ண முடியும். ஸோ அப்போ இது என்னது கம்ப்யூட்டிங்? இதுக்காக தான் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருந்தோம்? நம்ம EC2 அப்படின்னு சொல்லி ஒரு சர்வர் பார்த்துருந்தோம். ஓகேவா? EC2ன்னு ஒரு சர்வீஸ் பார்த்துருந்தோம். இதாலையுமே என்ன பண்ண முடியும்? இட் கேன் டூ த கம்ப்யூட்டிங். அப்போ நீங்க கேட்கலாம், அப்போ இதுக்கும் இந்த லாம்டாக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ அப்போ லாம்டாக்கு இன்னொரு பேரும் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் சர்வர்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இட் இஸ் சர்வர்லெஸ். அது மட்டும்தான் டிஃபரன்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஏன் சர்வர்லெஸ் கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம EC2 சர்வர் இருக்குல்ல, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டன்ட்டாக என்ன பண்ணிடுவோம்? இதுதான் உன்னோட CPU, இதுதான் உன்னோட ரேம் அப்படின்னு நம்ம செட் பண்ணிடுவோம். ஓகேவா? பட் ஆனால் இந்த லாம்டாக்கு அந்த மாதிரி எதுவும் நம்ம செட் பண்ண மாட்டோம். ஓகே, அந்த மாதிரி எதுவும் செட் பண்ண மாட்டோம். இதோட அந்த CPU ரேம் அலோகேஷன் அப்படின்றது இட் வில் ஹேப்பன் டைனமிக்கலி. இட் வில் ஹேப்பன். அப்போ நீங்க கேட்கலாம், என்ன ப்ரோ டைனமிக்னா என்ன? வாட் வில் ஹேப்பன்? ஸோ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த EC2 அப்ளிகேஷன் லைக் EC2 சர்வர் இருக்கா, இதுல வந்து ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகுதுன்னு வைங்களேன். ஓகே, அப்ப இந்த EC2 சர்வர் அப்படின்றது 24/7 ரன் ஆகும். அப்ப 24/7 ரன் ஆச்சுன்னா அதுக்கேத்த பில்லிங் வரும். ஓகே, இப்போ இந்த சர்வர்ல இருக்கிற அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்றீங்களோ இல்லையோ பிரச்சனை கிடையாது. யூஸ் பண்றீங்களோ இல்லையோ, இல்ல ஒரு யூசர் யூஸ் பண்றானோ இல்லையோ பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த அப்ளிகேஷனுக்காக நீங்க என்ன பண்றீங்க? இந்த சர்வரை 24/7 ரன் பண்றீங்க. Okay, either you are using that application or not, you will pay for the server. இதான் பிரச்சனையே. ஓகே, ஆனா இந்த லாம்டால ஓகே அப்ளிகேஷன் இருக்கு. ஓகே, இந்த லாம்டால நான் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, இது எப்போ ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ஒரு யூசர் இந்த லாம்டாக்கு ரெக்வஸ்ட் வைக்கிறானோ அப்போ இந்த அப்ளிகேஷன் ஓடும். அப்போ இந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான அந்த CPU ரேமும் இருக்கு பார்த்தீங்களா, CPU அண்ட் ரேமு, அதை AWS என்ன பண்ணுவான்? டைனமிக்காக கொடுப்பான். அப்போ ஒன்ஸ் நம்ம அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வெளில போயிட்டோம்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த CPU அண்ட் ரேமை AWS எடுத்துருவான் இந்த லாம்டால இருந்து. அதனால தான் இது வந்து சர்வர்லெஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது 24/7 ரன் ஆகும் EC2 சர்வர். இந்த லாம்டா எப்ப நமக்கு தேவையோ அப்ப மட்டும் ரன் ஆகும். ரிக்வயர்ட் whenever it is required அப்ப ரன் ஆகுறது தான் லாம்டா. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா இது? ஓகே, அப்ப அப்ப இது வந்து என்னென்ன மாதிரி அப்ளிகேஷனுக்குலாம் நம்ம லாம்டா போடலாம்? இப்ப நீங்க திங்க் பண்ணிக்கலாம், அப்ப நம்ம எல்லா அப்ளிகேஷனுக்குமே லாம்டா போயிடலாமே, நம்ம எதுக்கு வந்து EC2 நம்ம இதெல்லாம் கிரியேட் பண்ணோம் சர்வர் அப்படின்னு நினைக்கலாம். பட் ஒவ்வொரு அப்ளிகேஷனுமே டிஃப்ரெண்ட்.
அதுக்கு ஒரு தனித்தனி ரிக்வயர்மெண்ட் இருக்கும். அதை நம்ம மறந்துடவே கூடாது. ஓகே. அப்ப லாம்டா பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி அப்ளிகேஷன்னா நம்ம லாம்டால ரன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். லாம்டால பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெரிய அப்ளிகேஷனா நம்ம ரன் பண்ண முடியாது. பெரிய அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் ரன் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சின்ன ஒரு எக்ஸிக்யூஷன் இருக்கு பாத்தீங்களா, ஷார்ட் டைம் எக்ஸிக்யூஷன் கோட். அதாவது ஒரு கோடு வந்து 15 மினிட்ஸ்க்குள்ள ரன் ஆயிடும். ஒரு அப்ளிகேஷன் கோடு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள ரன் ஆயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சிம்பிள் யூஸ் கேஸ் சொல்றேனே. இப்போ என்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இது என்ன அப்ளிகேஷன்னா ஒரு கன்வெர்ட்டர் அப்ளிகேஷன். இப்போ நான் வந்து ஒரு வேர்டு ஃபைல் கொடுத்தேன் அப்படின்னா இது என்ன பண்ணும், எனக்கு பிடிஎஃப் ஃபைலா கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போகுது. இப்போ இந்த அப்ளிகேஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னது குரு? இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ண போகுது? எப்போ ஒரு யூசர் இன்புட்டா வேர்ட் ஃபைல் கொடுக்குறானோ அப்ப அந்த வேர்ட் ஃபைல் என்ன பண்ண போகுது? பிடிஎஃப் ஃபைலா கன்வெர்ட் பண்ண போகுது. அப்ப இந்த அப்ளிகேஷன் அவ்வளவுதான். கரெக்டா? இப்ப நான் கேக்குறேன், இந்த அப்ளிகேஷனை நீங்க அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுவீங்களா இல்ல எப்பயாச்சும் யூஸ் பண்ணுவீங்களா? நமக்கு எப்பயுமே தேவை இருக்க போறது இல்ல. வேர்டை வந்து பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்க போறது இல்ல. கரெக்டா? ஆமா ப்ரோ. அப்ப அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஓகே which is not frequently used. ஃப்ரீக்வெண்டா இப்போ வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அப்பதெல்லாம் என்ன பண்ணோம்? கண்டிப்பா அதுக்கு ஒரு ஈசி டு சர்வர் தேவை. ஏன்னா எப்பயுமே ஒரு யூசர் ரிக்வெஸ்ட் அதில் இருந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி நான் ஃப்ரீக்வெண்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம லாம்டால ரன் பண்ணிக்கலாம். இதுதான். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் ஃபார் யூ பீப்புள். இது மட்டும் இல்லாம லாம்டால நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா we can run certain functions in lambda. நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறதும் அதுதான், ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன்னா என்னங்க அர்த்தம்? வாட் டு யூ மீன் பை ஃபங்க்ஷன்? Function is certain actions. கரெக்டா? certain actions. ஓகே. இப்ப ஒரு ஃபங்க்ஷன் ஆஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. இது பேர் ஃபங்க்ஷன் ஆஸ் கோட். lambda is capable of handling the function as code. இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ரிக்வயர்மெண்ட். என்கிட்ட டெவ்ன்ற ஒரு என்வாரன்மெண்ட் இருக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்து QATன்ற ஒரு என்வாரன்மெண்ட் இருக்கு. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு என்வாரன்மெண்ட் இருக்கு. ஓகே. இப்போ இந்த டெவ் என்வாரன்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 300 சர்வர் ஓடிட்டு. இந்த QAT என்வாரன்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 400 சர்வர் ஓடிட்டு. எல்லாம் EC2 VM. ப்ரீ ப்ரொடக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 சர்வர் ஓடிட்டு இருக்கு. ப்ரொடக்ஷன்ல ஒரு 500 சர்வர் ஓடிட்டு இருக்கு. ஓகே. இப்போ இந்த 3 என்வாரன்மெண்ட் இருக்குல்ல, இந்த 3 என்வாரன்மெண்ட்டை நம்ம என்ன கால் பண்ணுவோம்னா லோவர் என்வாரன்மெண்ட். ப்ரொடக்ஷன் நம்ம என்ன கால் பண்ணுவோம்னா ஹையர் என்வாரன்மெண்ட் அப்படி கால் பண்ணுவோம். இந்த மூணுத்தை நம்ம என்ன கால் பண்ணுவோம்? லோவர் என்வாரன்மெண்ட். சின்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன் ரன் ஆகாது. டெவ், UAT, டெஸ்ட், ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்படிதான் போயிட்டு இருக்கும். ஓகே. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த லோவர் என்வாரன்மெண்ட் இருக்குல்ல, இதுல மட்டும் எத்தனை சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கு? 300, 600, 1000 சர்வர் ஓடிட்டு இருக்கு. டோட்டலா நம்மளோட கம்பெனில 1500 சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கு. நேற்று எல்லாருமே பில்லிங் சொல்லியிருந்தீங்க. ப்ரோ எனக்கு பில் வந்துருச்சு, ₹2 வந்துருச்சு, ₹3 வந்துருச்சு சொல்லியிருந்தீங்க. இப்போ என் கிளைண்ட்டுக்கு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா $400,000
பில்லு வருது இதனால. மொத்தம் 1500 சர்வர் 24 மணி நேரமும் ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? அவனுக்கு என்ன பில் வருதுன்னா அட் த எண்ட் ஆஃப் த மந்த் 400K டாலர்ஸ் பில் வருது. சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப அவன் என்கிட்ட வந்துட்டான். நீங்க தான் கிளவுட் இன்ஜினியர். இப்ப நீங்க சொல்ல போறீங்க அவங்க கிட்ட. யூ ஆர் கோயிங் டு டெல் த சொல்யூஷன். டோட்டலா உங்களுக்கு 1500 சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். நமக்கு லோவர் என்வாயர்மெண்ட் முக்கியமா? இல்ல ஹையர் என்வாயர்மெண்ட் முக்கியமா? ப்ரொடக்ஷன் முக்கியமா? எதை 24/7 ரன் பண்ணலாம் சொல்லுங்க. ப்ரொடக்ஷன் தான் ப்ரோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதில் தான் லைவா அதுல ரன் தான் லைவ் ஆகிட்டு அப்ளிகேஷன் ரன் ஆகும். வி நீட் டு மேக் ஷூர் தட் இந்த 500 சர்வரும் என்ன பண்ணணும் கண்டிப்பா 24 மணி நேரமும் ரன் ஆகணும். அப்ப இந்த பாக்கி 1000 சர்வர் இருக்குல்ல லோவர் என்வாயர்மெண்ட் இது 24 மணி நேரமும் ரன் ஆகணுமா? ரிக்வயர்மெண்ட் இருக்கா? ரிக்குவயர்மெண்ட் இல்லை ப்ரோ. இந்த 1000 சர்வருக்கும் ரிக்வயர்மெண்ட் கிடையாது. அப்ப நம்ம என்ன செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அதுல மட்டும் சர்வர் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஸ்டார்ட் ஆகுற மாதிரியும் நான் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாத்தையும் நம்ம ஸ்டாப் பண்ற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும்? we can write some script. அப்ப என்ன ஆகும்னா எனக்கு ஆபீஸ் மார்னிங் 8 மணிக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். இந்த 1000 சர்வரையும் ஸ்டார்ட் பண்ணும். திரும்ப 8 மணிக்கு நைட் 8 மணிக்கு இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகிட்டு எல்லா சர்வரையும் ஸ்டாப் பண்ணும். இப்ப இதன் வழியா நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 400 கிட்ட இருந்த பில்ல நான் என்ன பண்ணிட்டேன்? I've reduced to 150K USD. அப்ப இது ஒரு சேஞ்ச் தானே? நம்ம எவ்வளவு சேவ் பண்ணியிருக்கோம் கிளைண்ட்டுக்கு? ஒரு ஸ்கிரிப்டை வச்சு நம்ம எவ்வளவு சேவ் பண்ணியிருக்கோம் அவனுக்கு? 250K டாலர்ஸ் வந்து சேவ் பண்ணியிருக்கோம். அப்ப இது ஒரு மிகப்பெரிய விஷயம் தானே இது? லட்சங்கள்ல சேவ் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. கரெக்டா? அப்ப இதுதாங்க ஆட்டோமேஷன். இதுதான் ஸ்கிரிப்ட். நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். என்ன சினாரியோ? மொத்தம் 1500 சர்வர் ஓடிட்டு இருக்கு. 24 மணி நேரம் ரன் பண்ணிட்டு இருக்கான். தேவை கிடையாது. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம்? ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணிடலாம் ஸ்கிரிப்டை வச்சு. இப்போ நீங்க கேட்கலாம், இந்த ஸ்கிரிப்ட் எப்ப எக்ஸிக்யூட் ஆகுது? ஒரு நாளைக்கு காலையில ஒரு வாட்டி, சாயங்காலம் ஒரு வாட்டி. மொத்தம் எத்தனை வாட்டி ரன் ஆகுது? 2 வாட்டி தான் ரன் ஆகுது பர் டேக்கு. இப்போ இந்த ஸ்கிரிப்டை இதுக்குன்ட்டே ஒரு EC2 சர்வர் வச்சு ரன் பண்ணுவீங்களா? கண்டிப்பா ஸ்கிரிப்ட்னா அதுக்கு என்ன தேவைப்படும்? நமக்கு கம்ப்யூட்டிங் தேவைப்படும் அது ரன் பண்றதுக்கு. ஓகே. இப்போ இந்த ஸ்கிரிப்ட் ஒரு நாளைக்கு 2 வாட்டி தான் ரன் ஆகுது. இதுக்குன்ட்டு ஒரு சர்வர் கிரியேட் பண்ணுவீங்களா? இல்ல சர்வர்லெஸ்ஸா லாம்டால ரன் பண்ணுவீங்களா? சொல்லுங்க. which one would be a best option? ஏன் லாம்டா? why லாம்டா? ஏன்னா ஸ்கிரிப்ட் தானே சார் ரன் பண்ண போகுது. அதனால இல்ல ஸ்கிரிப்ட் ரன் பண்ண போது ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி? 2 வாட்டி. ஆமா. ஓகேவா? அப்ப ஓகே. அது கூட வந்து பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ்க்குள்ள அது ரன் ஆயிடும் அந்த ஸ்கிரிப்ட். இந்த காரணமா தான் நம்ம என்ன பண்றோம்? we are going with lambda. கிளியரா இது கிளியர் ப்ரோ. எல்லாருக்குமே? ஜனா எனி டவுட் ஜனா? ஓகே. ஏன்னா எப்பயுமே ஒரு 2 சர்வீஸும் சிமிலரா வருதுன்னு வைங்களேன். அதுல இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் தான் கேட்பாங்க. இப்ப இதுல EC2 இதுவும் கம்ப்யூட்டிங் பண்ணும், லாம்டாவும் கம்ப்யூட்டிங் பண்ணும். ஆனா இது சர்வர் பேஸ்டு, இது சர்வர்லெஸ். இது 24/7 ரன் ஆகும். இது எப்ப தேவையோ அப்ப மட்டும் ரன் ஆகும். இதுக்காக நமக்கு சில விஷயம் இருக்கு. அது பேர் வந்து ட்ரிகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, எப்ப தேவையோ ரன் ஆகுதுல்ல, அப்ப அது ட்ரிகர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது இப்ப லாம்டா சர்வர்ஸ் கம்ப்யூட்டிங்கும் 24/7 நம்ம ரன் பண்ண முடியுமாண்ணா? 24/7 ரன் பண்ண முடியும்னா அதுக்கு நம்ம EC2 தான் போகணும். Then why we ஓகே, need to lambda go for lambda? புரியுதுண்ணா. இது 24/7 ரன் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவன் லாம்டா கொடுக்குறான். இது வந்து நம்ம சைட்லயும் பெனிஃபிட்டா இருக்கும், அவனுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா எல்லா குட்டி குட்டி டாஸ்க்குக்கும் ஒரு சர்வர் நீங்க எடுத்தீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை ரன் பண்றதுக்கு ஒரு சர்வர் 24/7. அப்ப ஏகப்பட்ட சர்வரை கிரியேட் பண்ணுவீங்க. எல்லாருமே எல்லா கம்பெனியும் கிரியேட் பண்ணுவாங்க. அப்ப இது AWS சைட்ல என்ன ஆகும்னா மிகப்பெரிய தலைவலியை கிரியேட் பண்ணும். ஏன்னா குட்டி குட்டி வேலைக்கு ஒரு சர்வரா, அப்ப அவன் என்ன பண்ண முடியும்? அப்ப அதுக்காக தான் அவன் என்ன பண்ணிட்டான், நீங்க என்ன பண்ணுங்க, நான் லாம்டான்னு ஒண்ணு கொடுக்குறேன், அதுல வந்து குட்டி குட்டி ஸ்கிரிப்ட் அது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, ரன் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுக்குறான். இது வந்து நான் உனக்கு ட்ரிகர் ஃபங்க்ஷனாலிட்டியும் கொடுக்குறேன். இது வந்து பாத்தீங்கன்னா டைம் பேஸ்டான உனக்கு இருக்கு, குரான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க டைம் பேஸ்டாவும் பண்ணலாம், இல்ல என்ன ஆக்ஷன் பேஸ்ட் பண்ணலாம். என்ன மாதிரி ஆக்ஷன்? S3ல சில ஆக்ஷன்ஸ். ஓகே, இப்போ நான் S3ல ஒரு ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்றேன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் S3ல வந்து ஒரு மீடியா ஃபைலுக்காக நான் என்ன பண்றேன், S3யை வந்து நான் ஸ்டோரேஜ் சர்வீஸா நான் யூஸ் பண்றேன். மீடியானா நத்திங் பட் உங்களோட இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்களே, அந்த அப்லோட் பண்ற வீடியோ S3ல வருது. இப்போ எனக்கு என்னன்னா அந்த வீடியோவோட மெட்டாடேட்டா இன்ஃபர்மேஷன் வேணும். இப்போ நான் என்ன பண்றேன், ஐ எம் ரைட்டிங் எ ஸ்கிரிப்ட். லாம்டால ஸ்கிரிப்ட் எழுதுறேன். S3ல யாராச்சும் ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்ணாங்கன்னா லாம்டா இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணு, இதான் ட்ரிகர். ஓகே, S3 நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்றீங்க, லாம்டா ட்ரிகர் ஆகுது, அந்த ஆப்ஜெக்டோட இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை வந்து கொண்டு போய் ஒரு டேபிள்ல அப்டேட் பண்ணிடும். அது டைனமோடிபி டேபிள்னு சொல்லுவாங்க. அந்த டேபிள்ல அப்டேட் பண்றோம். அப்ப அந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுதுன்னா வர ஆப்ஜெக்டை ரீட் பண்ணி அதோட மெட்டடேட்டா, யார் அப்லோட் பண்ணது, எப்போ அப்லோட் பண்ணாங்க, எந்த ரீஜன்ல அப்லோட் ஆயிருக்கு, அதோட சைஸ் என்ன, வெர்ஷனிங் எனேபிள் ஆயிருக்கா இல்லையா, லைஃப் சைக்கிள் எனேபிள் ஆயிருக்கா இல்லையா, ஓகே, என்ன ஸ்டோரேஜ் கிளாஸ், இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒரு ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகி டைனமோடிபி டேபிள் அப்டேட் பண்ணிடும். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு ஒரு லாம்டாக்கு. கிளியருங்களா? இது நீங்க இதெல்லாம் சொல்லலாம், நான் வந்து ஆட்டோமேட்டிக்கா சர்வரை வந்து ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்றதுக்கு நான் லாம்டா யூஸ் பண்ணியிருக்கேன். S3ல யாராச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு டைனமோ டிபி டேபிள்ல ஒரு என்ட்ரி விடுற மாதிரி, இந்த ஆப்ஜெக்ட் உள்ள வந்திருக்கு, இந்த டைம்ல உள்ள வந்திருக்கு, அந்த என்ட்ரியை ஒரு டேபிள் ஃபார்மேட்ல நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் லாம்டா யூஸ் பண்ணி அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே, ஸோ எனி கொஷின்ஸ்? கிளியர் தெரிஞ்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரிஸா நம்ம பிரிக்கலாம். PaaS அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கடுத்து IaaS, அதுக்கடுத்து SaaS அப்படின்னு சொல்லுவாங்க. PaaS அப்படின்னா பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், IaaS அப்படின்னா இன்ஃப்ரா ஆஸ் அ சர்வீஸ், SaaSனா சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். கிளவுட் அப்படின்றது இந்த 3 மாடல்லுமே ஒர்க் ஆகும். நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்க மாடல்ன்றது IaaS, முன்னாடி வரைக்கும் இன்ஃப்ரா ஆஸ் அ சர்வீஸ். இப்போ இந்த லாம்டா இருக்குல்ல, லாம்டா இருக்கும் பார்த்தீங்கன்னா PaaSன்னு சொல்லுவாங்க, பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். அப்ப நீங்க இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, அண்டர்லைங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நான் கிரியேட் பண்ணி நான் மேனேஜ் பண்ணேன் இதுல. அதாவது ஒரு சர்வரை ஃப்ரம் த ஸ்கிராச் நான் தான் பில்ட் பண்ணும். ஆனா லாம்டால அப்படி கிடையாது. ஆல்ரெடி எனக்கு லாம்டா அங்க ரெடியா இருக்கும், ரெடிலி அவைலபிளா இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணலாம்னா என்னோட ஸ்கிரிப்டோ இல்ல என்னோட அப்ளிகேஷனையோ
நான் டைரக்டா என்ன பண்ணலாம், போயிட்டு லேம்டால ரன் பண்ண முடியும். அது ரெடிலி அவைலபிளா இருக்கும் இந்த இடத்துல. அப்ப அதுக்கு தேவையான அந்த சிபியு, ரேம் எல்லாமே யார் பார்த்துக்க போறா? ஏடபிள்யூஎஸ்ஸே பார்த்துக்க போறாங்க. ஸோ எப்ப தேவையோ அப்ப டைனமிக்கா நமக்கு அ அது குடுக்கறதால தான் அது பேர் என்னது? பேஷ். அப்ப இது வந்து மேக்ஸிமம் ஏடபிள்யூஎஸ்ஸே மேனேஜ் பண்ணிருவான். நான் சில விஷயங்கள மட்டும் ஹேண்டில் பண்ணா போதும். ஓகே. இதனால தான் நான் லாம்டாவ பேஷ்ன்னு நான் சொல்றேன். அப்ப லாம்டா எந்த வருஷம் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, 2014 இந்த வருஷம் தான் வந்துச்சு. லாம்டா. ஓகே. அதே மாரி லாம்டால வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பில்லிங் எப்படி வரும்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிபியு அண்ட் ரேம். எந்த அளவுக்கு நம்ம சிபியு, ரேம் யூஸ் பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்ம பில்லிங் வரும். இன்டூ டைம். ஓகே. அந்த கோட் ரன் டைம். லிஸ்ட் இதெல்லாம் அந்த கேட்பாங்க இன்டர்வியூல. லிஸ்ட் ஆஃப் சர்வீஸ்ல ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் கம்ப்யூட்டிங் தான். கைஸ், am I audible? கைஸ்? ஓகே. ஸோ அப்ப லாம்டான்றது ரன் கோட் வித்தவுட் திங்கிங் அபவுட் த சர்வர் அப்படின்னு சொல்றான். அப்ப என்னன்னா, நீ உன் கோட மட்டும் குடு. அதுக்கு பின்னால இருக்கிற அந்த கம்ப்யூட்டிங் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். யூ டோன்ட் திங்க் அபவுட் த சர்வர் அப்படின்னு நமக்கு சொல்றான். ஓகே. இப்ப லாம்டாக்குள்ள நான் போறேன். இன்னைக்கு லாம்டால நான் என்ன பண்ண போறேன்னா, ஐம் கோயிங் டு கிரியேட் ஃபங்க்ஷன். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க என்ன சொல்றான் பாருங்க. பே ஒன்லி ஃபார் த கம்ப்யூட்டிங் டைம் தட் யூ கன்சியூம். நீ எவ்வளவு கம்ப்யூட்டிங் டைம் எடுக்கிறியோ அதுக்கு மட்டும் நீ பே பண்ணு. அதை தாண்டி நீ வந்து பே பண்ண தேவையில்ல. இப்ப இங்க நமக்கு அந்த EC2ல 24 மணி நேரம் ரன் ஆகுதா, அப்ப அதுக்கு நமக்கு பில்லிங் வந்துடும். 24/7 பில்லிங் வந்துடும். எய்தர் அப்ளிகேஷன் யூஸ் பண்றோமோ இல்லையோ பில் வரும். ஆனா இங்க அந்த அப்ளிகேஷனை எப்ப யூஸ் பண்றீங்களோ அப்ப மட்டும் நமக்கு என்ன ஆகும், சிபியூ ரேம் வரும். அதுக்கு ஏத்த பில்லிங் நமக்கு வரும். ஓகே. ஸோ இப்ப இங்க போயிட்டு கிரியேட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கா. ஸோ இதை கொடுங்க. இப்ப ஆத்தர் ஃப்ரம் ஸ்கிராச்சே எப்பவுமே நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல ஆல்ரெடி நான் இருக்கிற ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நான் சில டெவலப் பண்ண போறேன் அப்பனா இது. அவனே சில ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருப்பான் எப்படி நீ கோட் எழுதணும்ட்டு. இல்ல கண்டெய்னர் பத்தி நம்ம லேட்டரா பார்க்கலாம். நம்ம கண்டெய்னரை வந்து ஒரு காப்பி எடுத்து இங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போதைக்கு வேண்டாம். நம்ம ஆத்தர் ஃப்ரம் ஸ்கிராச்சே போயிடலாம். நான் என்ன சொல்றேன், சாம்பிள் லாம்டா சும்மா ஒரு பேர் கொடுக்குறேன். அதுக்கு ரன் டைம். இப்போ நீ எழுத போற இந்த ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அது என்ன ஸ்கிரிப்ட்? டேஷா இல்ல பவர் ஷெல்லா பைத்தானா? என்ன ஸ்கிரிப்ட் எழுத போறேன்? இப்ப நான் பண்ண போறது ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ண போறேன். அண்ட் ஐ எம் கோயிங் டு ரைட் அ கோட் இன் பைத்தன். பைத்தானா நான் கோட் எழுத போறேன். அப்ப இந்த இடத்துல ஜஸ்ட் டிராப் டவுன் பண்ணீங்கன்னா எல்லாமே இங்க இருக்கு பாருங்க. டாட் நெட், ஜாவா, ரூபி, பைத்தான் இங்க இருக்கு. நான் வெர்ஷன் நான் 3.12 இது என்ன எடுத்துக்கிறேன், வெர்ஷன் எடுத்துக்கிறேன் பைத்தான் 3.12. அதுக்கு அடுத்து என்ன ஆர்கிடெக்சர்ல அப்ளிகேஷன் என்ன ஆகும்? நீ ஏஆர்எம் சிப் செட்டா, இன்டெல்லா, இன்டெல் ஏஎம்டியா? அப்ப நான் இன்டெல் ஏஎம்டி எனக்கு செட் பண்ண ஆர்கிடெக்சர். கீழே பெர்மிஷன். ஓகே. இந்த ரோல் பத்தி நான் லேட்டரா நான் வரேன். இப்போதைக்கு இது வேண்டாம். இது அப்படியே இருக்கட்டும். கிரியேட் ஃபங்க்ஷன் அவ்வளவு. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா லாம்டா கிரியேட் பண்ணிட்டேன். இதான் லாம்டா. லாம்டாவோட ஒரு டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இப்போ இதுக்கு நம்ம என்ன செட் பண்ண முடியும்? we can set up triggers. ஓகே. அப்ப இந்த ட்ரிகர் ஆச்சுன்னா இந்த லாம்டா ரன் ஆகும். டெஸ்டினேஷன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது எங்க கொண்டு போய் நீ பண்ண ப்ராசஸ் கொண்டு போய் சேவ் பண்ணும்
அப்போ இன்புட்டு அவுட்புட். லாம்டா இஸ் கோயிங் டு டூ த ப்ராசஸிங். அப்போ ரொம்ப சிம்பிள். இதுதானே கம்ப்யூட்டிங்கு. ஒரு இன்புட் கொடுப்போம், நமக்கு சிஸ்டம் ரன் ஆகும், ஒரு அவுட்புட் ஜென்ரேட் பண்ணும். இவ்வளோதான். லாம்டாவும் அதே கேஸ் தான். இது கீழே வரேன். இங்கே கோடு, டெஸ்ட்டு, மானிட்டரிங், கான்ஃபிகரேஷன், ஏலியாஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனால் நமக்கு என்னன்னா இந்த கோடு சோர்ஸ். அப்போ இந்த லாம்டா என்ன பண்ண போகுது அப்படின்ற அந்த கோடு இருக்குல்ல, அந்த கோடை நம்ம இங்க ரைட் பண்ணோங்க. we need to write up here. ஓகே, இப்போ நான் என்ன ஸ்கிரிப்ட் நான் சொன்னேன் சொல்ல முடியுமா யாராச்சும்? வாட் இஸ் த ஸ்கிரிப்ட் தட் ஐம் கோயிங் டு ரைட்? ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப். ஒரு சர்வரை ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணும். இந்த ஸ்கிரிப்ட் தான் நான் ரன் பண்ண போறேன். ஓகே, அண்ட் அந்த ஸ்கிரிப்ட் நான் எந்த லாங்குவேஜ்ல எழுத போறேன்? பைத்தன். ஸோ அப்போ நான் இதை ஃபுல்லாக எடுத்துடுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். பண்ணிட்டு நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறது போட்டோ 3 அப்படின்ற ஒரு மாடியூல் யூஸ் பண்ண போறேன். இங்க இருக்கு பாருங்க, போட்டோ 3 அப்படின்னு ஒரு மாடியூல் யூஸ் பண்ண போறேன். இது ஏடபிள்யூஎஸ்க்கான ஓகே ஒரு மாடியூல் தான் போட்டோ 3. இது ஏடபிள்யூஎஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாடியூல், பைத்தானோட ஏடபிள்யூஎஸ் மாடியூல். ஓகே, அப்ப நீங்க கேட்கலாம், அப்போ பைத்தான்ல மாடியூல்னா என்னது தெரியுமா யாருக்காச்சும்? பைத்தான்ல மாடியூல்னா என்ன அப்படின்ட்டு? இல்ல ப்ரோ, தெரியாது. மாடியூல் அப்படின்றது லைப்ரரி மாதிரி. ஓகேங்களா? ஒரு லைப்ரரியில நிறைய புக் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பைத்தான் லைப்ரரியில நிறைய மாடியூல் இருக்கும். இப்ப பைத்தானும் ஏடபிள்யூஎஸும் பேசிக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஏடபிள்யூஎஸ்ல EC2 இருக்கு, S3 இருக்கு, IAM இருக்கு. அப்ப பைத்தானுக்கு இதெல்லாம் தெரியாது. அதுக்கு S3னா என்னன்னு தெரியாது, அதுக்கு RDSனா என்னன்னு தெரியாது. ஓகேவா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா VPCனா புரியாது, ஒன்றும் புரியாது. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், ஏடபிள்யூஎஸோட ஒரு கிராமர் புக் நான் கொடுத்துட்றேன். பைத்தான் என்ன பண்ண போகுது, அந்த புக்கை ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அப்ப நான் போய் பைத்தான் கிட்ட கேட்கலாம், பைத்தான் EC2னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் கேட்கலாம். அப்ப S3 பத்தி அதுகிட்ட கேட்கலாம். அப்ப அந்த லைப்ரரி இருக்குல்ல, அந்த புக்கு தான் இந்த போட்டோ 3ன்ற மாடியூல். கிளியரா இது? அப்போ எப்பயுமே நீங்க பைத்தான்ல ஒர்க் பண்றீங்கன்னா மொதல் விஷயம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, யூ இம்போர்ட் த ரிக்வைர்ட் மாடியூல்ஸ். அப்ப அதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா, இம்போர்ட் அதான் யூஸ் பண்ணுவீங்க. இம்போர்ட் போட்டோ 3. எனக்கு போட்டோ 3 இம்போர்ட் பண்ணு. இது காரணம் என்ன? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ்? ஏன்னா அப்பதான் பைத்தானுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், EC2னா என்ன, எல்லாம் புரியும், EBS வால்யூம்னா என்னன்ட்டு. ஓகே, அதுக்கு அடுத்து நான் என்ன செட் பண்றேன், ரீஜன் அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் செட் பண்றேன். ஓகே, AP-south-1 இதுதான் ரீஜன். ஓகே, ஐம் பாசிங் எ வேரியபிள், ரீஜன்ற ஒரு வேரியபிள் நான் பாஸ் பண்றேன். அதுக்கு அடுத்து இன்ஸ்டன்ஸோட அந்த பர்டிகுலர் ஐடியை நான் லிஸ்டா பாஸ் பண்ணணும். இப்போதைக்கு என்கிட்ட எந்த சர்வரும் இல்லை. நான் சிம்பிளா என்ன பண்றேன், இப்போதைக்கு வந்து ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்றேன் அண்ட் பாசிங் இட் ஆஸ் எ லிஸ்ட். இப்போதைக்கு எதுவும் நான் வைக்கல, எம்டியா நான் வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்து நான் EC2 அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்றேன். இப்போ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், போட்டோ 3 யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணி I'm making a request. boto3.client அப்படின்றது ஒரு request. Okay, so I'm setting up some functions inside that. EC2 / region underscore name is equal to region. Okay, so information நான் எடுக்கிறேன், boto3 யூஸ் பண்ணி I'm taking some informations and it's going to assign with the EC2. இது கூட அசைன் பண்ண போறேன்.
ஓகே, செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிட்டு இதுதான் லாம்டாவோட ஃபங்க்ஷனே. டெஃப்னா ஃபங்க்ஷன்ஸ் லாம்டா அண்டர்ஸ்கோர் ஹேண்ட்லர் ஈவெண்ட் கான்டெக்ஸ்ட். அதாவது என்ன இந்த ஃபங்க்ஷன் பண்ண போகுதுன்னா, இட் கோயிங் டு பெர்ஃபார்ம் சம் ஈவெண்ட். அந்த ஈவெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும். அதாவது ஒரு அவுட்புட் கொடுக்கும், பிரிண்ட் பண்ணும். நான் இந்த ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 வேரியபிள் செட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து ஈவெண்ட். என்ன ஈவெண்ட்னா EC2 டாட் ஸ்டாப். சர்வரை ஸ்டாப் பண்ணு. எந்த சர்வரை? இன்ஸ்டன்ஸ் அதை ஸ்டாப் பண்ணு. அப்ப எந்த இன்ஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லணும். அப்ப இன்ஸ்டன்சஸ் ஐடிஸ் is equal to instances. இந்த இன்ஸ்டன்சஸ் நம்ம இங்க கால் பண்றோம். ஓகே, அதுக்கு அடுத்து அந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? பிரிண்ட் பண்ணும். அப்ப ஸ்டாப்ட் your instances. ஸோ அங்க வந்து ஸ்ட்ரிங் கங்காக்டினேஷன் பண்றேன் நான். ஓகே, அது என்னன்னா இந்த ஸ்டாப் யுவர் இன்ஸ்டன்சஸ்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கு. அதை நீ பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த இன்ஸ்டன்ஸோட இந்த வேல்யூவை இது கூட அட்டாச் பண்ணிடு அப்படின்னு சொல்றேன். அதனால ஐம் யூசிங் கங்காக்டினேஷன் ஆப்ரேஷன். இந்த பிளஸ் ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன், அது ஒரு ஃபங்க்ஷன். அது நான் அதை யூஸ் பண்ணி இந்த வேல்யூவை இங்க கொண்டு வந்துடும். அப்போ இதான் ஒரு சிம்பிள் லாம்டா கோட். ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை இதை பத்தி. நீங்க இப்போ டைம் கிடைக்கிறப்ப நீங்க பைத்தான் பத்தி கொஞ்சம் பேசிக்ஸ் பாருங்க. பார்த்துட்டு மீன் டைம் நம்ம பைத்தான் கிளாஸஸ்மே நம்ம செட் பண்ண பார்ப்போம். சரிங்களா? இது காப்பி, இங்க நான் போறேன், இந்த இடத்துல பேஸ்ட். ஓகே, ஸோ இப்போ இதுதான் கோட். இதுதான் நம்மளோட கோட் பேஸ். சரியா? இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, we need a server IDs. எனக்கு சில ரன்னிங் சர்வர் தேவைப்படுது. சர்வர் இருந்துச்சுன்னா பார்ப்போம், இல்லைன்னா we create the server. சர்வர் இருக்குமா ஏன்னா? இல்ல. ஓகே, லான்ச் இன்ஸ்டன்ஸ் டெஸ்ட் சர்வர் Meson Linux எல்லாமே இருக்கட்டும், பெருசா மாடிஃபை பண்ண தேவையில்ல. லான்ச் இன்ஸ்டன்ஸ் டம்மியா ஒரு சர்வர் கிரியேட் பண்ணிக்கலாம் சும்மா. என்னாச்சு ஜனா, என்ன பண்ணீங்க? டெலீட் பண்ணிட்டீங்களா விபிசிய? ஜனா? ஆமா ப்ரோ. சரி, ஓகே. லெட் மீ கோ டு த மும்பை தென். என்ன வேலையை பண்ணக்கூடாதுன்னு சொல்றோமோ கரெக்டா பண்றீங்க. கிரியேட் ஃபங்க்ஷன்
டெஸ்ட் லேம்டா என்ன விஷயம்னா லேம்டான்றது ரீஜன் ஸ்பெசிபிக். சில சமயம் உங்களை இன்டர்வியூல கேள்வி கேட்பான், எந்த சர்வீஸ்லாம் ரீஜனல், எந்த சர்வீஸ்லாம் குளோபல் அப்படின்னு கேட்பான். வாட் வில் பி யுவர் ஆன்சர்? எந்த சர்வீஸ்லாம் ரீஜனலுங்க? மேக்ஸிமம் சர்வீஸ் வந்து ரீஜனலா இருக்கும். அப்போ வந்து எது குளோபல்னு கேட்பான். எனி ஐடியா? எந்த சர்வீஸ்லாம் குளோபல்? ஐஏஎம் குளோபல். சூப்பர், ஐஎம் குளோபல். அப்புறம் R53 குளோபல். வேவ் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்கு, அது குளோபல். சரி, டெஸ்ட் சர்வர் அப்படி கொடுத்துரு. டெஸ்ட் சர்வர் அமேசான் லினக்ஸ் அதே செலக்ட் பண்ணிக்கலாம். போது இங்க விபிசி இருக்கு, எல்லாம் ஓகே அப்படின்னா லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ நமக்கு என்ன தேவைன்னா இந்த இன்ஸ்டன்ஸ் ஐடி இருக்குல்ல, அந்த ஐடி தான் நமக்கு வேணும். ஐடி காப்பி, இதுக்குள்ள வந்து இந்த ஐடிஸ்ன்னு இருக்குல்ல, அதுல பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். மற்றபடி நீங்க எந்த ஒரு சேஞ்சும் பண்ண தேவையில்ல. இதுல வெறும் அந்த இன்ஸ்டன்ஸ் பேரை போடுறீங்க. இது வந்து ப்ரீ டிஃபைன்டா எழுதி இருக்கும், ஒரு டெம்ப்ளேட்டா இருக்கும். மேல வந்துட்டு ஓகே, ஒரே விஷயம். ஸோ இங்க டெஸ்ட்ன்னு இருக்கா, முன்னாடி அது அங்கேயே இருக்கும். டெஸ்ட்ன்னு இருக்கா, இதுக்கு ஒரு பேர் கொடுத்துருங்க, மை EC2 ஈவெண்ட். ஸோ இதெல்லாம் ஒன்றும் மாற்ற வேண்டாம், டிஃபால்ட்டாக விட்டுட்டு சேவ் டெஸ்ட். ஓகே, ஓகே. முன்னாடி இப்படிதான் இருக்கும். சரியா? இங்க பாத்தீங்கன்னா இதான் என் லாம்டா ஃபங்க்ஷனு. இப்போ இங்க டெப்ளாயின்னு இருக்கா, இந்த இடத்துல நான் என்ன இங்க வந்தேன், கொஞ்சம் மாத்திருக்கானு கன்சோல். இப்போ இங்க பாத்தீங்கன்னா டெப்ளாயின்னு இருக்கும். டெப்ளாய் நீங்க கிளிக் பண்ணிட்டு அப்பதான் அந்த கோட் அது ரெடி ஆகும். இப்போ போய் நீங்க என்ன பண்ணலாம்னா டெஸ்ட்னு கொடுக்கலாம். இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா அன்சேவ்டு டெஸ்ட் ஈவென்ட் டெர்மினேட்டட். ஏழு நிமிஷம். சேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு என்னென்னோ மாத்தி வச்சிருக்காங்க.
ஸோ இதுக்கு அண்டர்ல செலக்ட் பண்ற மாதிரி வருது. ஓகே. சார் ஃபோர்த் லைன்ல EC2ல சிங்கிள் கோர்ஸ் கொடுத்துருக்கீங்க சார், டபுள் கோர்ஸ் ஆ இல்ல. இப்போ ஒர்க் ஆகுதுங்க. என்னாச்சு சொல்லுங்க. ஒண்ணுங்க சார், ஒண்ணுங்க சார். ஓகே. ஸோ இப்போ நான் இந்த கோட் இருக்குல்ல, இந்த கோட் பேஸை நான் டெஸ்ட் பண்றேன். டெஸ்ட் பண்றப்ப அது எனக்கு ஒரு எரர் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்னா, எரர் மெசேஜ் அண்ட் எரர் அக்கர்ட் unauthorized operation when calling stop instance operation. You are not authorized to do this operation அப்படின்னு சொல்றான். என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாம்டாவால போயிட்டு இந்த EC2 சர்வரை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். ஏன்னா லாம்டான்றது ஒரு சர்வீஸ், தனி சர்வீஸ். EC2ன்றது வேற ஒரு சர்வீஸ். அப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த லாம்டாக்கும் EC2க்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படும் பண்ணணும். அப்ப நம்ம எதை யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல? சர்வீஸ் டு சர்வீஸ் கம்யூனிகேஷன் அத்தரைஸ் பண்றது எதை வச்சு? வாட் வி கேன் யூஸ்? ஒரு சர்வீஸ் இன்னொரு சர்வீஸை கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஸோ இங்க கான்ஃபிகரேஷன்ல பர்மிஷன் அப்படின்னு இருக்கா, நம்ம பிரச்சனையே பர்மிஷன் தான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, வி கேன் யூஸ் அ ரோல். ஞாபகம் இருக்கா ரோல்? ரோல்னா என்னன்ட்டு? தட் இஸ் கால்ட் அஸ் சர்வீஸ் டு சர்வீஸ் கம்யூனிகேஷன். இப்போ கிளிக் பண்ணீங்கன்னா இது லாம்டாக்காக பை டிஃபால்ட்டா கிரியேட் ஆன ரோல். அந்த ரோலை கிளிக் பண்ணி உள்ள போங்க. ஓகே, இதுக்குள்ள போனீங்கன்னா இங்க ரோல்ஸ் அப்படின்னு இருக்கும். பை டிஃபால்ட்டா ஒரே ஒரு எக்ஸிகியூஷன் ரோல் மட்டும்தான் இருக்கும். ஆட் பெர்மிஷன், அட்டாச் பாலிசி. என்ன பாலிசி கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, EC2 ஃபுல் ஆக்சஸும் கொடுக்கலாம், இல்ல பார்ஷியல் ஆக்சஸும் கொடுக்கலாம். நான் ஃபுல் ஆக்சஸே கொடுத்துக்கிறேன். ஆட் பெர்மிஷன். இப்ப நம்ம லாம்டா கூட அட்டாச் ஆயிருக்க அந்த பர்டிகுலர் ரோலுக்கு EC2ஓட ஃபுல் பெர்மிஷன் வந்துருச்சு. இப்ப நம்மளோட இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடு வந்து தாராளமா ரன் ஆகும். இங்க இருக்கு பாருங்க இந்த கோடு. அப்ப இது என்ன பண்ண போகுதுன்னு மட்டும் சொல்லிடுறேன். சர்வரை ஸ்டாப் பண்ண போகுது. ஸ்டாப் பண்ணிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்ற அந்த மெசேஜை பிரிண்ட் பண்ண போகுது. இந்த ரெண்டு விஷயம் தான் பண்ண போகுது. இப்ப இங்க நான் ஷோ யூ சர்வர் என்ன ஸ்டேட்ல இருக்கு. இப்ப நமக்கு ரன்னிங். இப்ப இந்த கோடை நான் ரன் பண்றேன். எனக்கு எக்ஸிகியூஷன் ரிசல்ட் என்ன ஆயிடுச்சு?
ஃபங்க்ஷன் ஸ்டாப் யுவர் இன்ஸ்டன்ஸ். ஸ்டாப் பண்ணிடுச்சா? அதுக்கு பில்லிங் பாருங்க. அந்த கோடு வந்து 702.80 மில்லி செகண்ட் ரன் ஆயிருக்கு. அதுக்கு பில்லிங் எவ்வளவு பண்ணிருக்கான் பாருங்க. அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டான். அப்ப இதுதான் பில்லிங். Okay, as a result of this code execution, what will happen for our server? என்ன நடக்கும்? அந்த கோட் ரன் ஆச்சுன்னா இங்க என்ன நடக்கும்? இந்த சர்வர் ஸ்டாப் ஆயிடும். என்ன ஸ்டேட்ல இருக்குங்க சர்வர்? ஸ்டாப். இந்த பாருங்க ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்ப இதே கோடை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த சர்வரை ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்ப இங்க இதுதான் ஃபங்க்ஷனே. ec2.stop இருக்கா? இப்ப நான் என்ன பண்ணணும்? சர்வரை இந்த கோடு வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்ப என்ன மெசேஜ் கொடுக்க போகுது? நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் உங்க சர்வரை அப்படின்ற ஒரு மெசேஜ் எனக்கு பிரிண்ட் பண்ண போகுது. அவ்வளவுதான். இப்போ சேஞ்சை நான் டிப்ளை பண்ணிட்டு இப்போ இந்த கோடை நான் ரன் பண்ணன்னு வைங்களேன். வாட் வில் ஹேப்பன் டு மை சர்வர்? என்ன நடக்கும்? ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ இந்த லேம்டான்றத நான் என்ன பண்ணேன்? மேனுவலா ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கேன். இது பேரு மேனுவல் ட்ரிகர். மேனுவலா உட்காந்து நான் ஒரு வாட்டியும் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஒரு கம்பெனி என்வரான்மெண்ட்ல நான் காலைல எழுந்து உட்காந்து இது மேனுவலா ரன் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அப்ப எல்லாமே ஆட்டோமேட் ஆகணும். கரெக்டா? பெர்ஃபெக்ட்டா ரன் ஆகணும், ஆட்டோமேட் ஆகணும். அந்த டைம் வந்தோடனே நமக்கு என்ன ஆகணும்? சர்வர் ஸ்டார்ட் ஆகணும். அந்த டைம் வந்தோடனே என்ன ஆகணும்? சர்வர் ஸ்டாப் ஆகணும். அப்போ வி ஆர் கோயிங் ஃபார் அ ட்ரிகர். அப்ப என்ன ட்ரிகர்? டைம் பேஸ் பண்ண ட்ரிகர். அதை பார்க்க போறோம். ஓகே, அப்ப அதுக்கு நம்ம கிட்ட ஒரு சர்வீஸ் இருக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஈவென்ட் பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. அமேசான் ஈவென்ட் பிரிட்ஜ் இது சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங்காக கொடுக்கப்பட்ட ஒரு சர்வீஸ் ஃபார் பில்டிங் அ ஈவென்ட் ட்ரிவன் அப்ளிகேஷன். அப்ப அந்த டைம் வந்தோடனே அந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணு, அதானே ஈவெண்ட். அப்ப இங்க வந்து பஸ்ஸஸ் இருக்கா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்க ரூல்ஸும் இருக்கும். இங்க இருக்கா ரூல்ஸ்? ஜஸ்ட் கிளிக் த ரூல்ஸ். இங்க போயிட்டு கிரியேட் ரூல்ஸ். எதுக்காக நான் ரூல் கிரியேட் பண்ண போறேன்? லாம்டா. அதுக்காக நான் ரூல் கிரியேட் பண்ண போறேன். லாம்டா EC2க்காக ஒரு ரூல் கிரியேட் பண்ண போறேன். டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனல். பஸ் டைப் வந்து டிஃபால்ட் தான் வச்சுக்கோங்க. ரன் வித் ஈவென்ட் பேட்டர்ன் ஆர் ஷெட்யூல். ஷெட்யூல் ஓகேங்களா? ஷெட்யூல் பேஸ் பண்ணி எனக்கு ரன் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இங்க லேர்ன் மோர்னு நான் கிளிக் பண்றேன். அதை பத்தி கிளியரா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்க்க வேண்டாம் இப்போதைக்கு. நம்ம அடுத்து கண்டினியூ டு கிரியேட் ரூல். ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா அந்த ஷெட்யூலோட பேட்டர்ன் கேட்குறான். நீ ஒரு 10 நிமிஷத்துக்கும் ரன் பண்ற மாதிரி செட் பண்றியா, இல்ல குறிப்பிட்ட டைம் காலையில எனக்கு 8 மணிக்கு வரணும், இல்ல நைட்டு எனக்கு 8 மணிக்கு ட்ரிகர் ஆகணும், அந்த மாதிரி செட் பண்றியா? கிரான் எக்ஸ்பிரஷன் கேட்குறான். இங்க இன்ஃபோ இருக்கா? இதை கிளிக் பண்ணா ஒரு டாக்குமெண்டேஷன் வரும். இங்க கிரான் வேல்யூஸ் எப்படி கொடுக்கணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்து இங்க கொடுத்துருக்கானா இங்க. அப்ப இந்த ரூல் எப்ப ரன் ஆகும்? டெய்லி மதியம் 12 மணிக்கு ரன் ஆகும், எவ்ரிடே. இதை பத்தி ஒன்றும் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லேர்ன் மோர் ஆன் கிரான் எக்ஸ்பிரஷன். அதுக்குன்னு ஒரு டாக்குமெண்டேஷனே இருக்கு. மொத்தம் இதுல எத்தனை ஃபீல்டு இருக்குன்னா 1 2 3 4 5 6 6 ஃபீல்டு இருக்கு டோட்டலா. வீடியோவா கொடுத்துட்டான் எல்லாத்தையுமே. சூப்பர், நல்ல டாக்குமெண்டேஷன் வச்சிருந்தா தேவையில்லாத மாத்திட்டே இருக்கான். எல்லாத்தையும் உட்காந்து மாத்திட்டு இருக்கான் பைத்தியக்கார மாதிரி.
வீடியோ அவனுக்கு வந்து யூடியூப்ல சம்பாதிக்கணும், அது ஒரு காசு வந்துடணும். டாக்குமெண்டேஷன் அழகா கொடுத்துருந்தான். சரி, நான் அப்படியே நான் சொல்றேன். இப்ப இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இங்க இந்த ஒரு ஒரு இடத்துலயுமே நம்ம ஒரு ஒரு ஃபீல்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி நமக்கு சில சிம்பிள்ஸும் அலௌடு. இதுக்கு பேர் வந்து வைல்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க. சிம்பிள்ஸும் நமக்கு அலௌடு. ஸ்டார் அப்படின்னா நான் அர்த்தம்னா எல்லா நாளும் அர்த்தம். எல்லாமே எல்லா நாளும் அர்த்தம். கொஸ்டின் மார்க்னா என்ன அர்த்தம்னா வி ஆர் நாட் ஷோர் அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் என்ன சொல்றேன், எனக்கு 0/2 இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு ஒரு 2 நிமிஷத்துக்கும் எனக்கு என்ன பண்ணு, இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணு. எத்தனை ஹவர்ஸ் எனக்கு எனக்கு எல்லா ஹவருமே ரன் பண்ணு. இப்போ நம்ம செட் பண்ணிக்கலாம். காலைல 8 மணினா இது இங்க வந்து 12 இருக்குல்ல, அதை எடுத்துட்டு 8ன்னு போட்டீங்கன்னா இந்த டைம் இதுவே ஓகே, சூப்பர். இப்போ நான் அப்படி ரன் பண்ண போறதுல நான் டெஸ்ட் பண்றதுக்காக என்ன பண்றேன், ட்ரிகரை ஒரு ஒரு 2 நிமிஷத்துக்கும் நான் ரன் பண்ண போறேன். அப்ப அதை எப்படி செட் பண்றது பார்ப்போம். டே ஆஃப் மந்த். அப்ப நம்ம கம்பெனில என்னென்ன டே எல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுவோம்? மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணுவோம். சாட்டர்டே அண்ட் சண்டே என்ன பண்ணுவோம்? நம்ம விட்டுருவோம். அப்ப மண்டே டு ஃப்ரைடே ஆச்சா. மந்த் எல்லா மாசமும்வா இல்ல வந்து குறிப்பிட்ட மாசம் மட்டுமா? குறிப்பிட்ட மாசம் அப்படின்னா மேல இருந்து டிசம்பர் அப்படின்னு தரலாம். இல்ல எல்லா மந்த்தும்னா ஸ்டார், எல்லாமேனா ஸ்டார். டே ஆஃப் வீக். அப்ப நான் மண்டே டு ஃப்ரைடேன்னு கொடுத்துட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா டே ஆஃப் வீக்னு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி, இது டே ஆஃப் மந்த். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் 1 2 3 இல்ல அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் மார்க் கொடுத்துடலாம். நாட் ஷோ டே ஆஃப் த மந்த். டே ஆஃப் த வீக்ல we can மென்ஷன் மண்டே டு ஃப்ரைடே அப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம். இயர்ல வந்து எல்லா வருஷமும் கொடுத்தீங்கன்னா நமக்கு அழகா ஒரு ஷெடியூல் வந்துடும் பாருங்க. இப்ப நீங்க எதுனா ஒரு வேல்யூ இங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், 1 to 6 அப்படின்ட்டு. அப்ப இது வந்து இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் ட்ரிகர். ஏன் சொல்றீங்க இட்ஸ் நாட் ப்ராப்பர் அப்படின்ட்டு? ஏன்னா இங்க 1ஆம் தேதியில இருந்து 6ஆம் தேதி வரைக்கும் ரன் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. திரும்ப இந்த இடத்துல என்ன சொல்றீங்க, மண்டே டு ஃப்ரைடே ரன் ஆகணும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இந்த 1ல இருந்து 6க்குள்ள நமக்கு சண்டே சாட்டர்டே வந்துடலாம். அப்ப இங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, இங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. அது நமக்கு கான்ஃபிளிக்ட் ஆகுதுல்ல. அப்ப அதனால எய்தர் நீங்க என்ன பண்ணணும், டே ஆஃப் மந்த் இதை மென்ஷன் பண்ணிடணும். அப்படி இல்ல டே ஆஃப் ரெண்டுத்துல எதனா ஒன்று மென்ஷன் பண்ணணும். நான் என்ன சொல்வேன்னா டே ஆஃப் வீக்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க, மண்டே டு ஃப்ரைடே. ட்ரிகர் சொல்லுது பாருங்க. இப்ப இங்க நெக்ஸ்ட் ட்ரிகர் எப்ப ரன் ஆக போகுது, லோக்கல் டைம் சொன்னே கொடுக்குறேன் நான். 8:04 ஒரு ட்ரிகரு, 8:06 ஒரு ட்ரிகரு, 8:08 ஒரு ட்ரிகரு. ஏன்னா நான் ஒரு ஒரு 2 நிமிஷத்துக்கும் கொடுத்துருக்கேன். எவ்ரி ஹவர். சி கிளியரா கைஸ்? இது இந்த கிரான் ஜாப் இது மட்டும்தான் கொஞ்சம் டஃபா இருக்கும். கிளியர் ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட். இப்ப AWS சர்வீஸ்க்காக தான் ஈவெண்ட். எந்த சர்வீஸ்? நம்மளோட லாம்டா ஃபங்க்ஷன். டார்கெட் லாம்டால எந்த ஃபங்க்ஷன்? சாம்பிள் லாம்டா ஃபங்க்ஷன். சில பேருக்கு இங்க வெர்ஜினியால போய் ஓபன் ஆயிடும் இது. சரிங்களா? ப்ராப்பரா ரன் ஆகாது. மேக் ஷூர் தட் யூ ஆர் செலக்டிங் யுவர் ஓன் ரீஜன். மும்பை. மும்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சர்வர் எங்க இருக்கு, மும்பைல இருக்கு. சீவன் பேரு ஷெட்யூல் பேஸ் பண்ணி பண்ணணும். கண்டினியூ டு கிரியேட் ரூல்.
ரூல்ல 0/2, ஹவர்ல எவ்ரி ஹவர், டே ஆஃப் மந்த்ல we are not sure, மந்த்ல எவ்ரி மந்த், டே ஆஃப் த வீக் மண்டே டு ஃப்ரைடே, வருஷம் எல்லா வருஷமும் ரன் பண்ணு. நெக்ஸ்ட் டார்கெட்டு லாம்டா. இந்த ஃபங்க்ஷன் டெஸ்ட் லாம்டா, இதான் ஃபங்க்ஷன். கீழே போயிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிரியேட் ரூல். இப்போ நான் ஒரு ரூல் கிரியேட் பண்ணிட்டேன், அது எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடு இது என்ன பண்ண போகுது, சர்வரை ஸ்டார்ட் பண்ண போகுது. கரெக்டா? இப்போ என் சர்வர் என்ன ஸ்டேட்ல இருக்கு, ஆல்ரெடி அது ரன் ஆயிட்டு தான் இருக்கு. நான் மேனுவலா என்ன பண்றேன், நான் ஸ்டாப் பண்றேன். அடுத்த ட்ரிகர்ன்றது எனக்கு 8, 6 சம்திங் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்க போய் இதில் பார்க்கலாம், ஷெடியூல்ல பார்க்கலாம். இதான் லாம்டா ஃபங்க்ஷனு. அடுத்த ட்ரிகர் எனக்கு எப்போ நடக்க போகுது, யூடிசியில் லோக்கல் டைம் ஜோன். அடுத்த ட்ரிகர் எனக்கு 8/6க்கு இருக்கு. இங்க என்னோட சர்வரும் என்ன இருக்குன்னா ஸ்டாப் ஆயிடும். ஓகே, கரெக்டா பாத்தீங்கன்னா 8/6க்கு நம்மளோட சர்வர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும் திரும்ப பழைய மாதிரி. நான் இங்க போய் இந்த கோடு ரன் பண்ணலாம் இல்ல மேனுவலா, நான் இங்க மட்டும் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். 8/6க்கு ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும் பாருங்க சர்வர். எட்டு ஆறு ஆயிடுச்சா? என்ன ஸ்டேட்ல இருக்கு ரன்னிங்? ரன்னிங்ல அப்ப இது என்ன ஷோ பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம செட் பண்ண அந்த ட்ரிகர் இருக்குல்ல, ஈவென்ட் ட்ரிகர், அது கரெக்டா ஒர்க் ஆகுது. இந்த ஷெட்யூல் பேஸ் பண்ணி அது ரன் ஆகுது. கரெக்டா லாம்டாவா அது ட்ரிகர் பண்ணிடுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் ட்ரிகர் செட் பண்ண முடியும் நம்மளோட லாம்டாக்கு. இங்க பாருங்க வந்துச்சு பாருங்க. அப்ப லாம்டாவை யாரு ட்ரிகர் பண்றா, இப்ப ஈவன் பிரிட்ஜ் ட்ரிகர் பண்ணுது. இந்த டைம் பேஸ் பண்ண ட்ரிகர் செட் பண்ணுது. கிளியரா கைஸ்? இது எனி டவுட்ஸ் இன் திஸ்? ஓகே, ஸோ இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒன்றும் அடிஷ்னலா சில அந்த லாம்டா இது இருக்குல்ல, நான் தரேன், செக் பண்ணுங்க. சரியா? செக் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ எனக்கு என்னன்னா, ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிட்டு அதை குரூப்ல போஸ்ட் பண்ணி நல்லா இருக்கும். அது மறந்து போயிட்டீங்க எல்லாருமே அந்த ஆக்டிவிட்டிவே. ஓகே ப்ரோ, பண்றோம். டெஸ்ட் சர்வர்ஸ், ஸோ இன்ஸ்டன்ட் ஸ்டேட், டெர்மினேட், ரூல்